சென்னை கலைவாணர் அரங்கில் எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது தொடங்கியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம், சட்டமன்ற விதிகள் மற்றும் உறுப்பினர்களின் பொறுப்புகள் தொடர்பான கையேடுகளும் வழங்கப்படுகிறது. சட்டப்பேரவை வருகிற 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கியிருக்கிறது. மொத்தம் 2 நாட்கள் இந்த பயிற்சியானது நடைபெறவிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது தொடங்கியிருக்கிறது. மொத்தம் 2 நாட்கள் இந்த பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி இன்றும் சென்னை கலைவாணத்தில் நடைபெறுகிறது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு குறித்த அறிவு மேம்படுத்தும் நோக்கில் இந்த புத்தாக்க பயிற்சி நடைபெற இருக்கிறது. இந்த பயிற்சியில் சட்டமன்ற நடைமுறைகள், விதிமுறைகள், கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், மசோதாக்கள் மீதான விவாதங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து உறுப்பினர்களுக்கு விளக்க அளிக்கப்படுகிறது. மேலும் அரசியல் அமைப்பு சட்டம், சட்டமன்ற விதிகள் மற்றும் உறுப்பினர்களின் பொறுப்புகள் தொடர்பான கையெழுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் திறம்பட பங்கேற்கவும், மக்களின் பிரச்சனைகளை சிறப்பாக முன்வைக்கவும் இந்த பயிற்சி உதவும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று சட்டமன்ற நடைமுறைகளை தொடர்பான பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் இல்லாமல் இந்த நிகழ்வில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார். மிக முக்கியமாக இதுவரைக்குமே எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மட்டுமே தற்போது வகை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் சட்ட நேரத்தில் தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வர இருக்கிறார். அவர் தொடங்கி வைக்க இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அதிகாரிகளும் ஏற்கனவே சட்டப்பேரவை சபாநாயகர், முன்னாள் உள்ள அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் வரக்கூடிய உறுப்பினர்களுக்கு தாங்கள் அது தொடர்பான எடுத்துரைக்கலாம் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்று நிகழ்வு என்பது தொடங்க இருக்கிறது. ராஜலட்சுமி, சென்னை கலைவாணர் அரங்கில் எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது தொடங்கியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம், சட்டமன்ற விதிகள் மற்றும் உறுப்பினர்களின் பொறுப்புகள் தொடர்பான கையேடுகளும் வழங்கப்படுகிறது. சட்டப்பேரவை வருகிற 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கியிருக்கிறது. மொத்தம் 2 நாட்கள் இந்த பயிற்சியானது நடைபெறவிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது தொடங்கியிருக்கிறது. மொத்தம் 2 நாட்கள் இந்த பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி இன்றும் சென்னை கலைவாணத்தில் நடைபெறுகிறது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு குறித்த அறிவு மேம்படுத்தும் நோக்கில் இந்த புத்தாக்க பயிற்சி நடைபெற இருக்கிறது. இந்த பயிற்சியில் சட்டமன்ற நடைமுறைகள், விதிமுறைகள், கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், மசோதாக்கள் மீதான விவாதங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து உறுப்பினர்களுக்கு விளக்க அளிக்கப்படுகிறது. மேலும் அரசியல் அமைப்பு சட்டம், சட்டமன்ற விதிகள் மற்றும் உறுப்பினர்களின் பொறுப்புகள் தொடர்பான கையெழுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் திறம்பட பங்கேற்கவும், மக்களின் பிரச்சனைகளை சிறப்பாக முன்வைக்கவும் இந்த பயிற்சி உதவும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று சட்டமன்ற நடைமுறைகளை தொடர்பான பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் இல்லாமல் இந்த நிகழ்வில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார். மிக முக்கியமாக இதுவரைக்குமே எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மட்டுமே தற்போது வகை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் சட்ட நேரத்தில் தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வர இருக்கிறார். அவர் தொடங்கி வைக்க இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அதிகாரிகளும் ஏற்கனவே சட்டப்பேரவை சபாநாயகர், முன்னாள் உள்ள அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் வரக்கூடிய உறுப்பினர்களுக்கு தாங்கள் அது தொடர்பான எடுத்துரைக்கலாம் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்று நிகழ்வு என்பது தொடங்க இருக்கிறது. ராஜலட்சுமி, எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.